வெல்கம் டு சுகி பிளாக்ஸ். என்னடா எடுத்தோடனே பிரியாணி தட்டை காட்டுறேனேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட தெரிஞ்சவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து ட்ரீட் வச்சுருந்தாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிரியாணி இந்த மாதிரி 65 வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி ட்ரீட் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி தான் எங்கள் வீட்டோட ஸ்பெஷல். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து மொட்டை மாடி டூர். இதில் வந்து நிறையா செடி இருக்குது. செடி வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கவங்க ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். அவங்க வந்து வச்சுருக்காங்க இவ்வளோ செடி. நாங்கள் வந்து கீழே வந்து கார்டன் வச்சுருக்கோம், அவங்க வந்து மேலே வச்சுருக்காங்க. இதை விட நிறையா செடி வந்து என் சிஸ்டர் வந்து கொரோனா டயத்தில் வச்சுருந்தாங்க. பட் அவங்களோட ஸ்டடீஸ்னால அவங்களால அதை பராமரிக்க முடியலை. இப்போ வந்து அந்த ரெண்ட்டுக்கு இருக்கவங்க இவ்வளோ செடி வந்து வச்சு வளர்த்துட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் ஆஃப்டர் டெலிவரி இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் பாப்பாவை கூட்டிகிட்டு. அதான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ செடி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறையா செடிக்கு எனக்கு பேர் தெரில, பட் என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா இது வந்து இந்த செடி அந்த செடின்னு சொல்லிட்டு. நான் அவள்கிட்ட கேட்டு நான் உடனே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செடியோட பேர் வந்து நான் மறந்துட்டேன். எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன செடி அதில் என்ன பூத்து என்ன காய்ச்சிருக்கோ அதை வச்சு தான் நான் பேர் வந்து சொல்லுவேன். இலைய வச்செல்லாம் தெரியாது. இதெல்லாம் நீங்களே பார்த்தாலே தெரியும். ரோஸ் செடி, நாட்டு ரோஸ் செடி, மல்லிகைப்பூ, அப்புறம் வந்து இதுவுமே வந்து ஒரு ரோஸுன்னு தான் நினைக்கிறேன். ரோஸு, செம்பருத்தி, அப்புறம் வந்து பாசி பயிர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதோட விதையெல்லாம் போட்டு பாசி பயிர், மிளகா செடி, அப்புறம் குண்டு மல்லி, ரோஸாக நிறையா வெரைட்டியாக ரோஸ் வச்சுருக்காங்க. கலராக ரோஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கீரைகள், தர்பூசணின்னு நினைக்கிறேன், தர்பூசணி, அப்புறம் நிறையா செடி வச்சுருந்தாங்க. நான் இதோட பேர்லாம் வந்து இதுதான் வந்து பாசிப்பயிறு. நான் எல்லாத்தோட பேரையும் கரெக்டாக தெரிஞ்சு நான் வந்து ஒரு ப்ராப்பராக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லிகிட்ருக்கேன். நல்லாவே பார்க்கவே மொட்டை மாடியை சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. நாங்கள் கூட இந்த அளவு பண்ணது கிடையாது. பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட மொட்டை மாடி. இவ்வளோ செடிகள் தான் வச்சுருக்காங்க அவங்க. அடிக்கிற வெயிலுக்கு இனிமேல் அப்பப்போ மொட்டை மாடி வரணும், ஹன்ஷியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறையா வேடிக்கைலாம் காட்டணும்னு சொல்லி நானும் என் தங்கச்சியும் பேசிகிட்டு இருந்தோம். The wind hums songs at the break of day, whispering pines. தங்கச்சிக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு, இன்ஜினியரிங் செமஸ்டர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவளும் வந்து இங்கே ரிலாக்ஸாக படிச்சுட்டு இருந்தா. பக்கத்துலேயே ஹன்ஷியும் நாங்கள் போட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு அவள் வந்து சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தா. பாப்பாவை கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் போல் நாங்கள் டோக்கன் போட்டு வச்சுருந்தோம். ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம். நான் வந்து எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி இந்த பிளாக் கலர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து பால் பாட்டில், அப்புறம் கர்ச்சிஃப், டயப்பர், வெட் வைப்ஸ், இந்த விளையாட்டு ஜாமான் ஒன்று. அப்புறம் போன மந்த்தே நான் வந்து காமிச்சேன், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மந்த்லி நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு டாக்டர் செக்கப் பண்ணிடுறது. இப்போது இந்த மாதிரி மருந்து வந்து இந்த மருந்தெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த மருந்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு அவன் டாக்டரையும் ஒன் டைம் பார்த்து வெயிட்லாம் கரெக்டாக இருக்காளா பாப்பா
அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் திடீர்னு சளி பிடிச்சிருக்கும், இல்லை ஏதாவது வயிறு வலி மாதிரி கத்துவா, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் டாக்டரை போய் சொல்லி அதுக்கும் ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி வாங்கிக்கிறது தான் வந்து வழக்கம். ஸோ இப்போ வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஆண்டிவே தான் நான் உங்களுக்கு வந்து சும்மா ஷூட் பண்ணி காட்டுறேன். எங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஸோ அதனால் ஆட்டோவில் தான் போவோம் எப்போவுமே. இந்த மாதிரி தங்கச்சியும் கூட கூட்டிகிட்டு தான் போவேன். நான் என்னால் வந்து தனியாக பாப்பா பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தங்கச்சி பாப்பா 3 பேரும் போவோம். நான் இப்போது காட்டுறது எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பாப்பாவை காமிக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து வந்துருச்சு. எப்போவுமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நம்ம பாப்பா பிறந்ததுலேருந்து வந்து காட்டுறது. பிறந்தது ஆக்சுவலாக வேறு ஹாஸ்பிட்டல், பட் அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ரெகுலர் செக்கப் வந்து வந்துட்ருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து காமிச்சாங்க எங்கள் அப்பா அம்மா. இப்போது நான் என் பொண்ணுக்கு காட்டுறேன். அந்தளவுக்கு இந்த டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வர வழியிலே என் தங்கச்சி வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ தான் இந்த ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்து அங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவள் வாங்கிட்டு இருந்தா. அவள் தான் இந்த ஷூட்லாம் எடுத்தா. சூப்பராக இருந்துச்சு. பட் ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டோம், பட் செம்மையாக இருந்துச்சு. பாதாம் பிஸ்தா குல்ஃபின்னு சொன்னாவ. சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு 3 பேருக்குமே வாங்கிட்டு வந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட் டின்னர் வந்து இட்லியும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தோம். ஸோ டின்னரை முடிச்சாச்சு. ஆயிடுச்சு. இன்னும் வந்து பாப்பா தூங்கலை, ஹோல் ஃபேமிலியுமே தூங்கலை. அப்பாலாம் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வந்தாலே தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே குஷி தான் ஹன்ஷிக்கு. விளையாடிட்டே இருப்பா தாத்தானா. தாத்தா தான் அவளோட ஃபேவரெட்னே சொல்லலாம். அது மாதிரி சிரித்து விளையாடிட்டு இருந்தா. நைட்டு 11 மணி ஆயிடுச்சு படுக்கவே. இந்த டீ வந்து நான் காலையிலேருந்து குடிக்கணும்னு நினச்சேன், பட் முடியலை. லாஸ்ட்டாக 11 மணிக்கு குடிச்சு படுத்தாச்சு. நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.